திருச்சூர் பூரம் திருவிழாவில் யானைகளை பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனையை கேரள வனத்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. கேரளாவில் நடக்கிற திருச்சூர் பூரம்ங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. இதுல 15 யானைகள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமா அழைச்சிட்டு வருவாங்க. இது உலக புகழ்பெற்றதுன்னு கூட சொல்லலாம். இந்த யானைகள் இந்த திருவிழாவை உபயோகப்படுத்துறதுக்கு கேரள வனத்துறை நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க. அதாவது இந்த யானைகளை காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு யானைக்கும் 3 மீட்டர் இடைவெளி வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு யானையும் 3 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல நிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிட்ட பல நிபந்தனைகளை கேரளா வனத்துறையினர் விதிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து இந்த திருவிழாவை நடத்துற அந்த தேவஸ்தான போர்டு என்ன செஞ்சாங்கன்னா, உம்மன்சாண்டி கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டியிட்டையும் வனத்துறை அமைச்சர்கிட்டையுமே அவங்க கோரிக்கை மனு வச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து கேரள வனத்துறை அமைச்சரினுடைய உத்தரவின் பேரில் கேரளா சிசிஎஃப் அதாவது சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த நிபந்தனைகளை விலக்கியிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை விலக்கிறதுனால இந்த பூரம் திருவிழா தொடர்ந்து நல்லபடியா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உலக பிரசித்தி பெற்று பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் அந்த தேவஸ்தான போர்டில இருந்து அந்த ஊர் மக்களும் கொண்டாடுற இந்த திருவிழா மீண்டும் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம திரும்பவும் நடக்கும் அப்படிங்கறதுல அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவை இந்த திருவிழாவுக்கு இந்த மாதிரி இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க. அதனால இந்த திருவிழா இந்த வருடம் எந்த விதமான தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் தனபாண்டியுடன் ஆர். சிவசபாபதி.